Hello, hello, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பசில் தான் பார்க்க போகிறோம் ரீசனிங்கில். ஸோ என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6 persons have registered for classes. ஸோ இந்த பர்சன் வந்து டெலகிராமில் ஒருத்தவங்க சென்ட் பண்ணி ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ யா ஸோ 6 persons வந்து have registered for a class of different activities. ஓகேவா? ஸோ 6 persons ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஈச் கிளாஸ் இஸ் 1 hour. ஸோ ஒரு கிளாஸும் 1 hour ஆன் எவரி சண்டே. ஒவ்வொரு சண்டேவும் 1 hour. ஓகேவா? ஸோ எல்லா சண்டேவும் என்ன இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் இருக்குது. ஓகேவா? அந்த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அந்த ஆக்டிவிட்டிக்கான கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் வந்து 1 hour. ஓகேவா? ஸோ நோ 2 persons ஹாவ் கிளாஸஸ் இன் த சேம் ஸ்லாட். ஒரே ஸ்லாட்டில் 2 personsக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா கிளாஸஸ் கிடையாது. தேர் இஸ் நோ கேப் இன் பிட்வீன் எனி 2 adjacent ஸ்லாட். ஸோ ரெண்டு ஸ்லாட்டுக்கு நடுவில் எந்த ஒரு டைம் கேப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இது டைம் பேஸ் பண்ண ஒரு ஸ்லாட் அப்படின்றதுனால ஸோ என்ன இருக்கும், கண்டிப்பாக டைமை பேஸ் பண்ணி டைம் இருக்கும் கண்டிப்பாக. கரெக்டாக? ஸோ டைம் வந்து அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்லாட்டுக்கும் இன்னொரு ஸ்லாட்டுக்கும் எந்த ஒரு கேப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்ட் திங் என்னென்னா ஒரு ஸ்லாட்டும் 1 hour. ஸோ அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 6 persons தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ 6 எடுத்துக்கிறேங்க. ஓகேவா? ஸோ ஸோ இந்த நம்பர் நம்ம போடுறோம் இல்லையா, 1 2 3. ஸோ நீங்கள் இது எப்படி வேணாலும் போடலாம். ஸோ டாப்லேருந்து 1 2 3யும் போடலாம், இல்லை பாட்டம்லேருந்து 1 2 3யும் போடலாம். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். பட் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸோ டாப்பில் இருக்கவங்க என்ன, பாட்டமில் இருக்கவங்க என்ன அப்படின்றது நம்ம கரெக்டாக ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நான் நிறைய டைம் என்ன பண்ணுவேன், நிறைய டைம் இல்லை எல்லா டைமுமே நான் என்ன பண்ணுவேன்னா ரிவர்ஸில் தான் போடுவேன். பாட்டம்லேருந்து தான் போடுவேன். ஸோ பாட்டமில் 1 2 3. ஏன் அப்படின்னா ஸோ இந்த ஃப்ளாட் ஃப்ளோர் பேஸ் பண்ண பசில்ஸ்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ லோயர் மோஸ்ட் வந்து ஃப்ளோர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இதில் போட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பழக்கம் ஆயிடுச்சு. அதனால நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிவர்ஸில் தான் போடுவேன். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கரெக்ட். ஆனால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியணும் டாப்பில் இருக்கவங்க யார், பாட்டமில் இருக்கவங்க யார் அப்படின்றது. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6 personsன்றதுனால நான் 6 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட் யார், என்ன ஏது அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த 6ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கீழே என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 1 person have classes in between the class of K and the horse riding class. ஓகேவா? ஸோ கேன்ற பர்சனுக்கும் ஹார்ஸ் ரைடிங் ஆக்டிவிட்டி சொன்னோம் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி கிளாஸஸ். ஸோ அதுதான் ஹார்ஸ் ரைடிங். இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹார்ஸ் ரைடிங்கும் பெயிண்டிங் கிளாஸும் கான்சிக்யூட்டிவ் ஸ்லாட். அப்போ ஹார்ஸும் பெயிண்டிங்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ஜசண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த பெயிண்டிங் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் பிஃபோர் 8 PM. ஸோ அப்போ பெயிண்டிங் வந்து என்னது அப்படின்னா அதோடைய டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா 8 அதாவது 8 PMக்கு முன்னாடி இருக்கும் அதோடைய ஸ்லாட். 8 PMக்கு அப்புறம் அதோடைய ஸ்லாட் வராது. ஓகேவா? ஸோ அப்போ இதோடைய பெயிண்டிங் வந்து பிஃபோர் 8 PM அதோடைய டைம். ஓகேவா? ஓகே. ஸோ தெர் ஆர் 2 classes in between class S and N such that S has the class before N. Nக்கு முன்னாடி S, Nக்கும் Sக்கும் 2 members. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து எஸ் ஆஸ் இஸ் கிளாஸ் இமிடியட்லி ஆஃப்டர் த ஸ்விம்மிங் கிளாஸ். ஸோ ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா எஸ் வரும் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. த ஸ்கேட்டிங் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9:30 PM. ஓகே, ஸ்கேட்டிங் வந்து என்ன அப்படின்னா 9:30 PM ஸ்டார்ட் ஆகுது. தெர் ஆர் 2 classes between skating and the class for which W has registered such that W has his class before skating. ஸ்கேட்டிங்க்கு முன்னாடி W, ஸ்கேட்டிங்க்கும் Wக்கும் 2 persons. அப்போ ஸ்கேட்டிங் 2W. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ த கிளாஸ் ஃபார் விச் W has registered and the டைவிங் கிளாஸ் வந்து கான்சிக்யூட்டிவ் ஸ்லாட். ஓகே. அப்போ டபிள்யூவும் டைவிங்கும் அட்ஜசண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜே வந்து டைவிங் கிடையாது. ஓகே. த ஆர்ச்சரி கிளாஸஸ் இமிடியட்லி பிஃபோர் த கிளாஸ் ஃபார் விச் டி ஆஸ் ரிஜிஸ்டர்ட். ஸோ டிக்கு முன்னாடி
archery class. Okay, so painting class is not in the fourth slot. So painting வந்து fourth slot கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் மொத்தமே 6% தான். பட் இங்கே பாருங்கள் நம்ம 5% வந்து இந்த க்ளூவில் இருக்குது. 1 2 3 4 5 அப்படியே ஆர்டராக இருக்குது. கரெக்டாக ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அது மாதிரி ஆர்டராக இருக்குது. ஸோ அப்போது எய்தர் ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஸ்விம்மிங்காக இருக்கும், இல்லை செகண்ட் ஸ்லாட் வந்து ஸ்விம்மிங்காக இருக்கும். கரெக்டாக அப்போ 2 பாசிபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு நான் ஸ்விம்மிங் எடுக்கிறேன். ஸோ ஸ்விம்மிங் எடுத்தேன் அப்படின்னா எஸ் என். ஓகே, இந்த பாசிபிலிட்டியில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஸ்லாட்டு ஸ்விம்மிங் எடுக்கிறேன். ஓகே, எஸ் 1 2 என். ஓகே, இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம். கரெக்டாக இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு க்ளூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்ன க்ளூ அப்படின்னா, ஸோ பெயிண்டிங் வந்து அதோடைய டைம் ஸ்லாட் எப்படி இருக்கும் அப்படின்னா 8க்கு முன்னாடி இருக்கும். ஓகேவா, பெயிண்டிங். ஓகே, ஆனால் ஸ்கேட்டிங் வந்து 9:30 PM சொல்லியிருக்காங்க. அப்போது பெயிண்டிங்க்கு அப்புறமா எது வரும், ஸ்கேட்டிங் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்து இதை பாருங்கள், இதில் வந்து 4 இருக்குது, கான்சிக்யூட்டிவாக 4 இருக்குது, 1 2 3 4. ஸோ இதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்கேட்டிங் வந்து இந்த லாஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்கேட்டிங் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் 1 2 W இங்கே வரும். கரெக்டாக ஓகே, W இங்கே போட்டால், ஸோ டபிள்யூக்கு அட்ஜசன்ட் டைவிங். ஓகேவா, ஸோ W இங்கே போட்டால் டைவிங் இங்கே போடலாம், ஆர் இங்கே போடலாம். ஸோ ஓகே, பாசிபிள் இருக்குது. ஓகே, அடுத்து இப்போ நான் ஸ்கேட்டிங் எண்ணுக்கு எடுக்கிறேன். எண்ணுக்கு எடுத்தேன் அப்படின்னா 1 2 W வந்து போட முடியாது. ஓகே, ஸ்கேட்டிங் நான் இங்கே எடுக்கிறேன். ஓகேவா, ஃபோர்த்து ஸ்லாட்டில் எடுக்கிறேன். 1 2 W ஸ்விம்மிங்கில் வரும். ஸோ ஸ்விம்மிங் கீழே டைவிங். ஓகே, அப்போ இதுக்கு பாசிபிள் இருக்குது, 2 பாசிபிள் இருக்குது. ஒன்று வந்து 6th ஸ்லாட்டில் ஸ்கேட்டிங் போடலாம், அப்படி இல்லைன்னா 4th ஸ்லாட்டில் ஸ்கேட்டிங் போடலாம். ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு பாசிபிலிட்டி வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஆக்சுவலி இப்போ நம்ம இங்கே ஸ்கேட்டிங் எடுத்தோம் அப்படின்னா 1 2 W பெயிண்டிங். ஓகே, பாசிபிள் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் 4th ஸ்லாட்டில் ஸ்கேட்டிங் எடுத்தேன் அப்படின்னா 1 2 ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் W வரும். கரெக்டாக, ஸோ Wக்கு அட்ஜசன்ட் வந்து என்னது, டைவிங். அப்போ செகண்ட் ஸ்லாட்டில் டைவிங் வந்துடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 3rd ஸ்லாட் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 4th ஸ்லாட்டில் ஸ்கேட்டிங் எடுக்கிறோம், அப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் W வரும், செகண்ட் ஸ்லாட்டில் டைவிங் வரும். அப்போது இந்த 3rd ஸ்லாட் மட்டும்தான் என்னவா இருக்கும் அப்படின்னா எம்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் ஸ்கேட்டிங்க்கு முன்னாடி பெயிண்டிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ 3rd ஸ்லாட் மட்டும்தான் எம்டியாக இருக்குது. அப்போ 3rd ஸ்லாட்டில் இங்கே பெயிண்டிங் போட்டோம் அப்படின்னா பெயிண்டிங்கும் ஆர்ஸும் அட்ஜசன்ட். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆர்ஸ் போட முடியாது. ஸோ அப்போது இந்த ஃபோர்த்து ஸ்லாட்டில் ஸ்கேட்டிங் வந்து பாசிபிள் இல்லை. அப்போ ஸ்கேட்டிங்க்கு ஒரே பாசிபிள் 6th மட்டும்தான். கரெக்டாக, ஸோ 1 2 W. இப்போ டைவிங் எங்கே போடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எதர் டைவிங் வந்து 3rdல போடணும், ஆர் டைவிங் வந்து 4th போடணும். ஓகே, ஸோ இது இப்படி இருக்கட்டும். ஓகேவா, ஸோ அது இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் ஃபில் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இங்கே ஸ்கேட்டிங் போட்டோம் அப்படின்னா 6th 1 2 இங்கே W. ஸோ பாசிபிள் இல்லை. ஸ்கேட்டிங் எங்கே போட்டோம்னா 1 2 W. ஸோ டைவிங் போடலாம். ஸ்கேட்டிங் வந்து 4th போட்டோம் அப்படின்னா 1 2 W, பட் டைவிங் போட முடியாது. அப்போ ஸ்கேட்டிங்க்கு ஒரே பாசிபிள் தான் 5th ஸ்லாட் மட்டும்தான், 1 2 W. இப்போ டைவிங்க்கு எய்தர் நம்ம எஸ்ல போடணும், இல்லை 1ல போடணும். ஸோ அது இருக்கட்டும். ஓகேவா, ஓகே. இப்போ பாருங்க, பெயிண்டிங்கும் ஆர்ஸும் அட்ஜசன்ட். கரெக்டா, அப்போ இவங்க 2 பேருக்கும் 2 ஸ்லாட் வந்து கான்சிக்யூட்டிவா வரும். அப்போ 2 ஸ்லாட் கேப்னு பார்த்தோம்னா இது மட்டும்தான். அதில் 4th வந்து பெயிண்டிங் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ பெயிண்டிங் வந்து இங்கே வரும். கரெக்டா, ஹார்ஸ் வந்து இங்கே வரும். அப்போ டைவிங் வந்து இங்கே வரும். கரெக்டா, இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஆர்ச்சரி டி. கரெக்டா, ஸோ ஆர்ச்சரி வந்து மேலே வரணும், டி வந்து கீழே வரணும். பட் ஆனால் ஆர்ச்சரிக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து என் மட்டும்தான். அப்போ போட முடியாது, ஏன்னா ஆர்ச்சரி கீழே டி போட முடியாது. ஸோ இப்போ இந்த இது வந்து எலிமினேட். ஓகேவா, ஓகே.
ஸோ இப்போ இங்கே பாருங்க. ஸோ இப்போ இந்த பாசிபிலிட்டி வச்சு தான் இப்போ நம்ம மூவ் பண்ணோம். இப்போ பெயிண்டிங் வச்சு தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்டிங் வந்து ஃபோர்த்து கிடையாதுன்னு தெரிஞ்சிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ எய்தர் 2 3 5 இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் 5 எடுக்கிறேன் பெயிண்டிங். ஓகேவா? ஸோ பெயிண்டிங் வந்து நான் 5 எடுத்தேன் அப்படின்னா 4ல வந்து என்ன இருக்கும்? ஹார்ஸ் இருக்கும். ஹார்ஸுக்கும் கேக்கும் ஒரு பர்சன். அப்போ கே வந்து நம்ம இங்கே தான் போடணும். கரெக்டா? ஸோ இங்கே பாருங்க, பெயிண்டிங் இங்கே போடுறேன், இங்கே ஹார்ஸ் போடுறேன், கேக்கு இங்கே தான் பாசிபிள். ஏன்னா இங்கே ஹார்ஸ் ஃபோர்த்தில் போட்டோம் அப்படின்னா எஸ்ஸுக்கும் ஆர்ஸுக்கும் ஆல்ரெடி இங்கே எஸ் இருக்கு. ஸோ அப்போ இங்கே கே போட முடியாது. அப்போ கே இங்கே தான் போடணும். கரெக்டா? ஸோ கே இங்கே போட்டோம் அப்படின்னா ஆர்ச்சரி டி இருக்கு. ஸோ ஆர்ச்சரி டிக்கு வந்து இடம் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஸோ இங்கே டைவிங் போட்டுரும், இங்கே ஆர்ச்சரி, இங்கே டி. அப்போ ஸோ உங்களுக்கு நான் சொன்னது என்னன்னு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் நான் ஃபிஃப்த்தில் நான் எடுக்கவே இது வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் இப்போ ஃபிஃப்த்தில் எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பெயிண்டிங் வந்து நான் தேர்டில் எடுக்கிறேன். ஸோ பெயிண்டிங் தேர்டில் எடுத்தேன் அப்படின்னா ஹார்ஸ் வந்து எய்தர் எஸ் செகண்ட் ஸ்லாட் எடுக்கலாம், இல்லைன்னா நான் வந்து ஃபோர்த் ஸ்லாட் எடுக்கலாம். எந்த ஸ்லாட் வேணாலும் எடுக்கலாம். சப்போஸ் நான் இப்போ செகண்ட் ஸ்லாட் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து ஆர்ச்சரி டி வந்து இங்கே வரும். கரெக்டா? ஸோ இங்கே வந்து டைவிங் வரும். ஸோ இங்கே ஜே. ஸோ ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா நான்? சரி, ஓகே, நம்ம பாசிபிளே எடுத்து போட்டுருவோமா? நான் இப்படி ஒன்றுனா கை காமிச்சு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நான் அது வந்து பாசிபிள் வச்சே நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் இங்கே போடுறேன் 5th ஸ்லாட்டில். அப்போது ஹார்ஸ் இங்கே வரும். ஸோ ஹார்ஸுக்கும் கேக்கும் ஒரு பர்சன். கரெக்டாக? ஸோ அப்போ கே இங்கே வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்ச்சரி டி. ஸோ அப்போ ஆர்ச்சரி டிக்கு இருக்கிற பாசிபிள் இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆர்ச்சரி டி, டபிள்யூக்கு அட்ஜசன் டைவிங். ஸோ டைவிங் இங்கே வரும். ரெண்டாவது ஜே. ஸோ இதுவே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிளியர் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் 5th ஸ்லாட்டில் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாமல் வேறு ஏதாவது ஸ்லாட்டில் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்டிங் இங்கே போடுறேன். அப்படின்னா எதர் ஆர்ஸ் இங்கே போடலாம், இங்கே போடலாம். ஓகேவா? 2 பாசிபிள் இருக்கு ஆர்ஸுக்கு. ஸோ ஆர்ஸ் இங்கே போட்டேன் அப்படின்னா கே இங்கே வரும், இங்கே ஆர்ச்சரி டி போடலாம், இங்கே டைவிங், இங்கே ஜே. ஓகே, எல்லாமே செட் ஆகுதோ? வேற ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோமா? ஸ்விம்மிங் எஸ், பெயிண்டிங் வந்து 8க்கு முன்னாடி. ஓகே. ஸோ ஓகே, இப்போ பாருங்க. ஸோ இது வந்து செட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இது எப்படி எலிமினேட் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ டைம் ஸ்லாட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ டைம் ஸ்லாட்டுன்னு பார்த்தோம்னா ஸ்கேட்டிங் வந்து 9:30. ஸோ ஒரு ஆக்டிவிட்டிக்கும் எந்த ஒரு டைம் கேப்பும் கிடையாது. அப்போது 1 hour வேறு. அப்போது இது வந்து 8:30 இருக்கும், இது 7:30 இருக்கும். ஸோ பெயிண்டிங் வந்து 8 PM முன்னாடி தான் பெயிண்டிங். அப்போ இது ரிஜெக்ட். ஓகேவா? ஸோ பெயிண்டிங் இங்கே போட்டாச்சா? ஸோ இங்கே வந்து ஹார்ஸ் வரும், இங்கே கே, இங்கே ஆர்ச்சரி டி, இங்கே டைவிங், இங்கே ஜே. ஓகே. ஸோ இது 9:30, 8:30, 7:30, 6:30. ஓகே, பாசிபிள் இருக்கு. 5:30, 4:30. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இன்னொரு பாசிபிளும் இருந்துச்சு. ஸோ ஹார்ஸ் வந்து இங்கே போடுற மாதிரி. ஹார்ஸ் இங்கே போட்டோம் அப்படின்னா கே போடுறதுக்கு நமக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை. பாருங்க, ஹார்ஸ் இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே டைவிங் ஆயிடும். ஹார்ஸும் டைவிங்கும் இன்டர்சேஞ்ச் ஆகும். பட் நம்மளால கே வந்து போட முடியாது. கரெக்டா? ஸோ ஏன்னா இங்கே எஸ் இருக்கு. ஸோ எஸ் இருக்கிற இடத்துல கே போட முடியாது. இங்கே டி இருக்கு. ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கே போட முடியாது. ஓகே. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு எஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெயிண்டிங் போடலாம். அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சா? எஸ்
WN ஸ்விம்மிங் ஸ்கேட்டிங். ஸோ இப்போ பெயிண்டிங் இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஹார்ஸ் போடணும், இங்கே டைவிங் போடணும். ஸோ இங்கே வந்து ஆர்ச்சரி, இங்கே டி. ஸோ ஹார்ஸுக்கும் கேக்கும் ஒரு பர்சன் அப்படின்னும் போது கே இங்கே, ஸோ ஜே இங்கே. ஜே வந்து டைவிங் கிடையாது, அதனால் இந்த பாசிபிலிட்டி எலிமினேட். ஓகேவா? அப்போ நம்ம கடைசியாக இருக்கிற இந்த பாசிபிலிட்டி தான். இந்த பாசிபிலிட்டியே நமக்கு பெயிண்டிங்க்கு பக்கத்தில் ஹார்ஸ் இங்கேயும் வரும், அதாவது செகண்ட் ஸ்லாட்லேயும் வரும், ஃபோர்த்து ஸ்லாட்லேயும் வரும். நம்ம ஆனால் ஃபோர்த்து ஸ்லாட்டில் வச்சோம் அப்படின்னா கே போடுறதுக்கு நமக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னா ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா இங்கே எஸ் இருக்கு, ஆர்ஸுக்கும் கேக்கும் ஒரு பர்சனா, ஆனால் இங்கே எஸ் இருக்கு, இங்கே டி இருக்கு. ஸோ அதனால் போட முடியாது. ஓகேவா? ஸோ அந்த பாசிபிலிட்டி நான் போட்டு காமிக்கல. ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு போட்டோடனே நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பட் ஏன் இது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்றது டைம் ஸ்லாட் வந்து ஒரு முக்கியமானது ஒன்று. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஹிண்ட்டே வந்து என்ன, பெயிண்டிங் வந்து 8 PM முன்னாடி இருக்கணும். பட் ஆனால் இங்கே நமக்கு 8:30 வருது. ஸோ அதனால ரிஜெக்ட் ஆகிடுச்சு இது. ஓகேவா? சப்போஸ் யாராச்சும் ஃபிஃப்த்து ஸ்லாட்டில் பெயிண்டிங் வச்சு போட்டு ஓகே எனக்கு வந்து சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு அங்கேயே ஸ்கிப் பண்ணிட்டீங்க இந்த டைமை பார்க்காம அப்படின்னா உங்களுடைய பசில் வந்து ராங் ஆகிடும். ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே பார்க்கணும். ஓகேவா? எல்லாமே மீன்ஸ் இப்போ இந்த இடத்துல 3மே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எந்த பர்சன் வந்து எந்த ஸ்லாட்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்டிவிட்டி அப்படின்றத பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அதுக்கடுத்து டைம் ஸ்லாட். ஸோ 3 கொடுக்குறாங்க அப்படின்னா 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பர்சனும் ஆக்டிவிட்டி மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே இந்த சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போனீங்க அப்படின்னா பசில் வந்து தப்பாயிடும். ஓகே? ஸோ அதில் வந்து கான்ஷியஸாக இருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.